என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். கண்ட்ரோல் இன்ஜினியரிங் சப்ஜெக்டை செமஸ்டர் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு எப்படி படிக்கணுங்கிறத 10 டேஸ் ஸ்டடி பிளானாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் யூனிட்டினுடைய இம்பார்ட்டன்ட் 14 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டே 3க்கு உண்டான ஸ்டடி பிளான். செகண்ட் யூனிட்டில் 2 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் டெக்னிக், இன்னொன்று வந்து சிக்னல் ஃப்ளோ கிராஃப். சரிங்களா? இப்போ சிக்னல் ஃப்ளோ கிராஃபினுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ்பிளைன் எனி 6 டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ஸ்ன்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க டிசம்பர் 2020. அதாவது என்னன்னா சிக்னல் ஃப்ளோ கிராஃபில் இருக்கக்கூடிய 6 டேர்ம் வந்து ஏதாவது 6 டேர்ம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த டாபிக் படிக்கும் போதே இந்த 3 மார்க்ஸ் கொஸ்டின் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 மார்க்ஸ் கொஸ்டினையும் ஃபர்ஸ்ட் நீங்கள் தரவாக படிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் சிக்னல் ஃப்ளோ கிராஃப்? சரிங்களா? சிக்னல் ஃப்ளோ கிராஃப்னு என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அதை ஒரு 3 மார்க்ஸ் கொஸ்டினில் கேட்கலாம். அப்புறம் சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ஸில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குன்னா, நோட், இன்புட் நோட், அவுட்புட் நோட், மிக்ஸ்டு நோட், பிரான்ச்சு, டிரான்ஸ்மிட்டன்ஸ், பாத்து, ஓப்பன் பாத், க்ளோஸ்ட் பாத், ஃபார்வர்ட் பாத் கெயின், இண்டிவிஜுவல் லூப், அப்போ லூப் கெயின், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதில் வரும்னா சிக்னல் ஃப்ளோ கிராஃப் டேர்ம்ஸில் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இவ்வளவு டேர்ம்ஸ் இருக்குது, இந்த டேர்ம்ஸில் எனி 6 டேர்ம்ஸ் எழுத சொல்லி கேட்குறாங்க. இப்போ கொஸ்டினில் வந்து நமக்கு வந்து தனியாக கூட கேட்கலாம். இண்டிவிஜுவல் லூப்னு என்னென்னு எழுதுங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் டச்சிங் லூப் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கலாம். அப்போ சிக்னல் ஃப்ளோ கிராஃப் சம் நீங்கள் படிக்கும்போது சிக்னல் ஃப்ளோ கிராஃப்னா என்னன்னு சொல்லி நீங்கள் தரவாக படிச்சிருங்க. அப்புறம் சிக்னல் ஃப்ளோ கிராஃப்னுடைய டேர்ம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தரவாக நீங்கள் வந்து படிச்சுக்குங்க. இண்டிவிஜுவல் டேர்மை வந்து தனியாக நம்மளுக்கு 3 மார்க்ஸ் கேட்குறதுக்கு நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இப்போ இதை தரவாக படித்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், சம்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஒவ்வொரு சம்முக்கு பின்னாடி செமஸ்டர் எக்ஸாமில் எந்த இயரில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க, இதில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சில டைம் ஒரே சம் கூட நம்மளுக்கு ரிப்பீட் ஆயிருக்குங்க பாருங்கள். 3rd சம் 4th சம் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்கள். 3rd சம் வந்து 2015 கேட்டிருக்காங்க, அதே சம் தான். 4th சம் வந்து அதே சம் தான் நான் கொடுத்துருக்கேன், அது வந்து 2016 கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால் வந்து என்னென்னா இந்த சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. சிக்னல் ஃப்ளோ கிராஃப் வந்து நீங்கள் வந்து கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்கும் போது நீங்கள் வரையும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா கொடுத்தக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து கரெக்டாக வந்து அந்த டயக்ராம் வரைஞ்சிக்கணும். ஏறாம மார்க்கில் அது வந்து ரொம்ப முக்கியம் சிக்னல் ஃப்ளோ கிராஃபில். சரிங்களா? கொடுத்தக்கூடிய கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி டயக்ராமை கரெக்டாக வரைஞ்சிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுங்கள். இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃப் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப மெயினான ஒரு கான்செப்ட் யூஸ் ஆகும். என்னென்னா மாசான்ஸ் கெயின் ஃபார்முலா. அது 3 மார்க்ஸ் கொஸ்டினில் கேட்பாங்க. மாசான்ஸ் கெயின் ஃபார்முலாவை எழுதுன்னு சொல்லி நம்மளுக்கு கேட்பாங்க. நீங்கள் அந்த ஃபார்முலாவை எழுதிட்டு அந்த ஃபார்முலாவில் ஒவ்வொரு டைம் என்ன எதை பற்றி சொல்லுதுன்னு சொல்லி நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். அதனால் மாசான்ஸ் கெயின் ஃபார்முலாவை தரவாக படிச்சுக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாசான்ஸ் கெயின் ஃபார்முலா படிக்கும்போது அதனுடைய அப்ளிகேஷன்ஸும் படிச்சுக்குங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கேன், மாசான்ஸ் கெயின் ஃபார்முலான்னு என்ன, அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து தரவாக படிச்சுக்கணும். இதெல்லாமே சிக்னல் ஃப்ளோ கிராஃபில் வர்றது. அப்புறம் சிக்னல் ஃப்ளோ கிராஃபில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பற்றி கண்டுபிடிப்போம். அதனால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி கேட்பாங்க, அதையும் தரவாக பார்த்துங்க. இதெல்லாம் வந்து 3 மார்க்ஸ் கொஸ்டினில் வரும். சரிங்களா? அடுத்து இதெல்லாம் பாருங்கள், இது எல்லாமே வந்து இந்த சம்ஸில் நோட் பண்ணிக்க. இது எல்லாமே சிக்னல் ஃப்ளோ கிராஃபில் வந்து உண்டான சம்ஸ். நீங்கள் வந்து என்னென்னா இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரா பண்ணி நீங்கள் இந்த சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. அடுத்து வந்து என்ன, இதுக்கு ஆப்போசிட் கொஸ்டின் நம்மளுக்கு என்ன வரும்னா பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் டெக்னிக் வரும். சரிங்களா? அதில் தியரி கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரைட் எனி 5 ரூல்ஸ் யூஸ்ட் இன் பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. பிப்ரவரி 2022 இந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு 14 மார்க்ஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஏதாவது 5 ரூல் எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கில் 11 ரூல் இருக்கும். சரிங்களா? ரொம்பவே முக்கியமான ஒன்று. நீங்கள் வந்து ப்ராப்ளம் படிக்கலினாலும் பரவாயில்ல, இந்த 11 ரூல் வந்து நீங்கள் தரவாக படிச்சுக்குங்க. அதில் வந்து அடிக்கடி கேட்கக்கூடியது ஒரு 7 ரூல்ஸ் வந்து அடிக்கடி நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. 7-8 ரூல் வந்து கேட்பாங்க. அதனால் ரொம்ப வந்து நீங்கள் ரூல் படிக்கும்போது அதனுடைய ஹெட்டிங் படித்து படிங்க. சரிங்களா? அது ரொம்பவே முக்கியமான ஒன்று. 3 மார்க்ஸ் கொஸ்டினில் கட்டாயமாக இதுலேருந்து கேட்பாங்க. பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் டெக்னிக்லேருந்து கேட்பாங்க. அப்போ இதில் 3 மார்க்ஸ் எப்படி சார் கேட்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் டெக்னிக்னா என்னன்னு சொல்லி படிச்சுங்க, அது ஒரு 3 மார்க்ஸ். அடுத்து பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் டெக்னிக்னுடைய அட்வான்டேஜஸ் படிச்சுங்க. சரிங்களா? இந்த 3 மார்க்ஸ் நல்லா படிச்சுங்க. அதுக்கடுத்து இந்த ரூல்லேருந்து வரும். இந்த ரூல்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 ரூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதுலேருந்து இன்னும் ஒவ்வொரு ஹெட்டிங் கொடுத்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க. இந்த ரூல்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து 3 மார்க்ஸ் கொஸ்டின் ஏதாவது ரூல் வந்து கொடுத்து வந்து கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து மெயினாக வந்து என்னென்னா ஃபைனலாக பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் டெக்னிக்கும் சிக்னல் ஃப்ளோ கிராஃப்க்கு உண்டான ஒரு கம்பாரிசன் சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? அது நல்லா தரவாக படிச்சுங்க. சரிங்களா? 14 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது சிக்னல் ஃப்ளோ கிராஃப் தான். இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃப் சம்ஸ் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? அது அதனுடைய சிக்னல் ஃப்ளோ கிராஃப்னுடைய டேர்ம்ஸ் நல்லா தரவாக படிச்சுங்க. அதுக்கு
அதுக்கு அடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்னா இந்த ரூல்ஸ் வந்து நீங்கள் நல்லா தரவாக படிச்சிட்டிங்கன்னா பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் டெக்னிக்குடைய ரூல்ஸ் வந்து ஒரு 7 ரூலாவது நீங்கள் தரவாக படிச்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா 3 மார்க்ஸில் கேட்கும்போது எழுதிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 40 மார்க்ஸ் கொஸ்டின்ஸில் ஏதாவது ஒரு 5 ரூல்ஸ் எழுதுங்க, 6 ரூல்ஸ் எழுதுங்க பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் டெக்னிக்னா அதையும் நம்ம எழுதிடலாம். சரிங்களா? அதனால் இப்போ நான் என்னென்ன கொஸ்டின்ஸில் 3 மார்க்ஸ் கொடுத்தனோ எதையுமே ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாமல் படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.